உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்க எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் செங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையும் பங்கையர் கண்ணானை பாடலோரம் அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமாம் திருப்பாதம் பணிந்து என்கிற உயர்ந்த அனுஷ்டானத்தை திருப்பாவையிலே நமக்கு காட்டிக் கொடுக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். நேற்றைய 13வது பாசுரத்திலே போதரிக்கண்ணினாய் என்ன கண்ணழகு படைத்த ஒரு கோபிகையை எழுப்பினார்கள். இன்றைய பாசுரத்திலே நாவுடையாய் நல்ல நாவன்மை படைத்தவள், இவளுடைய நாக்காலே எம்பெருமானுடைய நாமத்தை பாட வேண்டும், பாடினால் அது அவ்வளவு இனிமையாக இருக்கும் என அப்படி திருவடியைப் போலே என்று காட்டுகிறார்கள். ஆஞ்சநேயர் சிறிய திருவடி என்று அழைக்கிறோமே, அவருக்குண்டான நாவன்மை, நாவுடையவர் என்று சொன்னால் அவர்தான். அப்படிப்பட்ட ஒரு கோபிகை இன்றைய பாசுரத்திலே எழுப்புகிறார்கள். உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்தாம்பல்வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்திலேயும் பொழுது விடிந்ததற்கு ஒரு அடையாளத்தை சொல்லி எழுப்புகிறார்கள். முதலிலே என்ன சொல்கிறார்கள்? அந்த காலை பொழுது வந்தவாறே சில புஷ்பங்கள் மலரும், சில புஷ்பங்கள் குவியும். இது உலக நியதி, இயற்கை, நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதை அடையாளமாக தெரிவிக்கிறார்கள். தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின. தோட்டத்து வாவி, தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாவி என்னால் அது ஒரு கிணறு போல, கேணி போல, குளம் போல பெரியதாக இருக்கும், நடவாவி என்னெல்லாம் சொல்கிறோமே, அதிலே பெரிய நீர்நிலை. ஒவ்வொரு வீட்டிலேயும் அந்த காலத்திலே இப்படி ஒரு வாவி இருக்கும், அதில் இறங்கியே நாம் குளிக்கலாம். அப்படிப்பட்ட வாவிகளிலே புஷ்பங்கள் நிறைய மலர்ந்திருக்கும், நீர் புஷ்பங்கள். அதில் செங்கழு நீர் என்கிற புஷ்பம் அது மலர்ந்து விட்டது. ஆம்பல் என்கிற புஷ்பம், குவளை, ஆம்பல், இது போன்ற புஷ்பங்கள் அது குவிந்து விட்டன என்று இதைத்தான் அடையாளமாக சொல்கிறார்கள். ஆனால் உள்ளே இருப்பவள் இதையும் மறுத்து பேசப் போகிறாள். அவள் என்ன சொல்கிறாள் என்னால், அதெல்லாம் செங்கழு நீரும் மலரவில்லை, ஆம்பலும் குவியவில்லை. நீங்கள் வயலெங்கும் உலவி ஒவ்வொரு நீர்நிலைக்காக சென்று செங்கழு நீர் புஷ்பத்தை எல்லாம் மலர்த்திவிட்டு ஆம்பலை எல்லாம் குவித்து விட்டீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு இதெல்லாம் நடந்துவிட்டால் பொழுது விடுந்துவிடும், சீக்கிரம் கண்ணனை போய் சேவித்து விடலாம் என்று உங்களுக்கு அபிப்பிராயம். அதனால் நீங்களே அதை கையாலே அதை செய்திருக்கிறீர்கள் என்று அவள் தெரிவித்தாளாம் உள்ளே இருப்பவள். அதற்கு வெளியிலே இருப்பவர்கள் என்ன சொன்னார்கள்? ஐயோ, வெளியிலே எங்கேயாவது நாங்கள் பண்ணியிருந்தால் நீ சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் நாங்கள் சொன்ன வார்த்தையை கவனித்துப்பார். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய புழக்கடை, அதிலே இருக்கக்கூடிய தோட்டம், அதிலே இருக்கக்கூடிய வாவி, கட்டும் காவலுமாக இருக்கக்கூடிய உன்னுடைய கிரகம், அதை நாங்கள் எப்படி உள்ளே வந்து எங்களுடைய கையாலே அதையெல்லாம் சில புஷ்பங்களை மலர்த்தும் சில புஷ்பங்களை குவித்தும் வைக்க முடியும்? அது உங்கள் வீட்டிலே நடந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி, அதனால் நாங்கள் அதை செய்யவில்லை என்று சொன்னார்கள். அதற்கும் பதில் சொல்லிவிட்டாள் உள்ளே இருப்பவள். அவள் என்ன சொன்னாள்? அந்த மலர்கள் எல்லாம் இப்பொழுதுதான் மலரவும் குவியவும் தொடங்கி உள்ளன. அதாவது
பொழுது விடிந்த பிற்பாடு மலர்கள் எல்லாம் மொத்தமாக மலர்ந்து விடும், குவிந்து விடும் என்பது எனக்கும் தெரியும். ஆனால் அது அந்த மலர்தல் குவிதல் அந்த காரியம் முழுவதும் நடைபெறுவதற்கு ஒரு கால அவகாசம் வேண்டும் இல்லையா? ஒரு அரை மணி காலமோ 1 மணி காலமோ. அப்படி இப்பொழுதுதான் மலரத் தொடங்கி இருக்கின்றன. செங்கழு நீர் மலரத் தொடங்கி இருக்கின்றது, ஆம்பல் குவியல் தொடங்கி இருக்கிறது என்கிற காரணத்தினாலே இன்னும் பொழுது விடியவில்லை என்று மறுத்து பேசிவிட்டாள். அடுத்த அடையாளம், பெரிய அடையாளமாக சொல்கிறார்கள். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். செங்கல் பொடிக்கூரை, இந்த செங்கல் நிறத்திலே காஷாய வஸ்திரத்தை உடுத்தி கொண்ட சந்நியாசிகள், திரிதண்ட சந்நியாசிகள், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான், அவரவர்கள் திருக்கோயில் அதுக்கு சாவி போடுவதற்காக போகின்றார்கள். அவரவர்கள் இந்த பொழுது விடிந்தவாறே அந்தந்த எம்பெருமான்களுக்கு திருவாராதனம் செய்ய வேண்டும். அப்படி திருவாராதனம் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லோரும் போகின்றார்கள் என்று தெரிவித்தார். வெளியிலே இருப்பவர்கள் அடையாளமாக தெரிவிக்கிறார்கள். அதையும் மறுத்து பேசிவிட்டாள் உள்ளே இருப்பவள். அவள் என்ன சொன்னாள்? எல்லாம் அந்த சன்னியாசிகளுக்கெல்லாம் நேரங்காலமே கிடையாது, சதா சர்வகாலம் திருவாராதனம் பண்ணுவதுதான் அவர்களுக்கு வேலை பகவானுக்கு. அதனால் ஏதோ அவர்களுடைய ஆர்வத்தினாலே, ஆர்வ மிகுதியினாலே அவர்கள் அப்படி போகிறார்களே தவிர இதுவும் பொழுது விடிந்ததற்கு அடையாளம் என்று மறுத்து பேசிவிட்டாள். உடனே வெளியில் இருப்பவர்கள் பெரிய ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்ன? எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய். நேற்று ராத்திரி நீ என்ன சொன்னாய்? நாம் எல்லாரும் நாளை காலையிலே அதிகாலையிலே நோன்பை தொடங்க போகிறோம் என்று பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது நீ என்ன சொன்னாய்? நீங்கள் எல்லாரும் போய் உறங்குங்கள், நான் முதலிலே எழுந்திருந்து வந்து உங்களுடைய அத்தனை பேருடைய வீட்டிற்கும் வந்து உங்களை எழுப்புகிறேன் என்று நீ சொன்னாய். அதே காரியத்தை நீ செய்யவில்லை. சரி, செய்யாமல் போனாலும் இத்தனை பேர் சேர்ந்து நாங்கள் உன்னுடைய வீட்டிற்கு இப்பொழுது வந்திருக்கிறோம். ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட நீ வெக்கமே படாமல் ஏதோ பதில் சொல்லி கொண்டிருக்கிறாய். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். நங்காய் என்னால் என்ன அர்த்தம்? நன்னா இருக்கிறது உன்னுடைய பரிபூர்த்தி, இதுதானா பரிபூர்த்தி? நங்காய் எழுந்திராய் நாணாதாய். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையே உனக்கு, நாணம் என்பதே இல்லையே. இப்படி நாம் சொன்ன வார்த்தையை காப்பாற்றவில்லையே. காப்பாற்றாமல் போனாலும் இவர்கள் இங்கே வந்து நிற்கிறார்கள், அதை கூட நாம் கண்டுகொள்ளாமல் ஏதோ பதில் சொல்லி கொண்டிருக்கிறோமே என்று அந்த லஜ்ஜை கூட நீ இல்லாமல் இருக்கிறாயே என்று சொன்னார்களாம். அதற்கு உள்ளே இருப்பவள் சொன்னாள், சரி என்னை விட்டு விடுங்கள், அப்படி நீங்கள் என் மீது பழி சொல்லியாவது என்னை அழைத்து கொண்டு போக வேண்டுமா? என்னை விட்டு விடுங்கள் என்று சொன்னாலும். ஆனால் உன்னை விட முடியாதம்மா, நீ எப்பேற்பட்டவள்? நாவுடையாய். இந்த கர்நாடக சங்கீதத்தை சொல்லுவார்கள், இந்த ராகத்தை இவர்தான் பாட வேண்டும், இந்த ராகத்தை இவர்தான் பாட வேண்டும், அதுதான் அனுபவிப்பதற்கு ரொம்ப போக்கியமாக இருக்கும் என்று ரசிகர்கள் சொல்லுவார்கள். அதுபோல கண்ணனுடைய நாமத்தை பாட வேண்டுமென்றால் நீ உன்னுடைய நாக்காலே பாட வேண்டும். நீ பாடினால்தான் அந்த நாமமே ரொம்ப அழகாக இருக்கும், கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். அதனால் நீ நாவுடையாய். அதற்கு மேலே நீ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கண்ணன் அதை மறுத்து பேச மாட்டான். நீ எழுந்திரு என்னால் எழுந்திருப்பான், நடா என்று சொன்னால் நடப்பான், உட்கார் என்று சொன்னால் உட்காருவான். அப்படி உன்னுடைய வார்த்தையை ஒரு நாளும் அவன் மீறமாட்டான். உன்னை அழைத்து கொண்டு போனால் எங்களுடைய காரியம் நிறைவேறிவிடும். நாவுடையாய். நாம் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்? சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான். சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன். கண்ணபிரானை தவிர வேறு எந்த எம்பெருமானுக்கு இதை சொல்ல முடியும்? பிறக்கும் பொழுதே சங்கு சக்கரங்களோடு பிறந்தான் கண்ணபிரான். பங்கைய கண்ணான், அவனுடைய திருக்கண்கள் எப்படி முதலில் பாசுரத்திலே செங்கண், கார்மேனி செங்கண் என்று சொன்னார்கள். மேலே 22வது பாசுரத்திலேயும் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் என்று அவனுடைய கண்ணழகை விடாமல் வர்ணித்துக் கொண்டே வருகிறார்கள். அடியவர்களை பார்த்தால் எம்பெருமானுடைய அந்த ஆனந்தமானது கண்களிலேயே தெரிந்துவிடும். அப்படிப்பட்ட பங்கைய கண்ணானை பாட, அந்த எம்பெருமானை கண்ணபிரானை பாடுவதற்கு எங்களோடு நீ எழுந்திருந்து வர வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே எழுப்புகிறார்கள். இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகின்ற திவ்ய தேசம் அது தேரெழுந்தூர் என்கிற திவ்ய தேசம். அங்கே எழுந்தொழிருக்கக்கூடிய எம்பெருமான் ஆமருவி அப்பன். மூலவருக்கு தேவாதிராஜன் என்ன திருநாமம். உற்சவர் ஆமருவி அப்பன். ஆமருவி நிறமேத்த அமரர் கோமான் அணி அழுந்தூர் நின்னானு கிண்ணே சென்னு என்று இந்த எம்பெருமானை குறித்து தூதெல்லாம் விடுகிறார் திருமங்கை ஆழ்வார். அந்த திருவழுந்தூர் பதிகத்திலே பார்த்தால் இதுபோல இயற்கை காட்சிகளை பலவாறாக திருமங்கை ஆழ்வார் வர்ணித்திருக்கிறார். நெல்லில் குவளை கண்காட்ட, நீரில் குமுதம் வாய்க்காட்ட, அல்லி கமல முகங்காட்டும் கழனி அழுந்தூர் நின்னானை. இங்கே என்ன சொல்கிறார்? உங்கள் புழைக்கடை தோட்டத்து வாவியுள்
செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்த ஆம்பல்வாய் கும்பின. இங்கேயும் இயற்கை காட்சியில் வர்ணனை. இங்கே சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் என்ன இந்த கண்ணனை வர்ணிக்கிறார்கள். அங்கே திருமங்கியாழ்வார் என்ன வர்ணிக்கிறார்? அந்த எம்பெருமானை பார்த்து நெய்யாராழியும் சங்கமும் ஏந்தும் நீண்டதோளுடையாய். அங்கு ஏழந்தூர் எம்பெருமானை பாடும்பொழுது நெய்யார் ஆழியும் சங்கமும் ஏந்தும் நீண்டதோளுடையாய். எம்பெருமானுடைய அந்த சங்கு சக்கரங்களை பிடித்திருக்கக்கூடிய அழகு அதை வர்ணிக்கிறார். அவனுடைய கண்ணை அரவிந்தம் போன்ற நீண்ட கண்ணானை என்றெல்லாம் எம்பெருமானை வர்ணிக்கிறார். ஆக இந்த பாசுரத்திலே தேரெழுந்தூர் என்கிற திவ்ய தேசம் உணர்த்தப்படுகிறது என்று காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம் திருப்பாவையும் திவ்ய தேசங்களும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.